ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். அது யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு எப்போ வந்தது, எப்படி வந்தது, என்னன்னுலாம் நீங்கள் டீட்டெயில் கேட்பீங்க. கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு மானிட்டைசர் அப்ளை ஆகிடுச்சு, ஓகேவா? ஆனால் கண்டென்ட் மானிட்டைசர் வந்து அப்ளை ஆகவே கிடையாது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன். சரி, லென்த் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு லென்த் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணி எலிஜிபிள் பண்ணுறேன். ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போகுது. ஆனால் ஸ்டார் வந்து 100 ஸ்டார் வந்து சேரணும். 100 ஸ்டாரில் எனக்கு ஒன்று தான் சேர்ந்துருந்துச்சு, ஓகேங்களா? ஒன்று சேர்ந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து டவுன் ஆகிடுச்சு. என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி ஆகிட்டே இருக்கு, நம்மளுக்கு வந்து ஸ்டார் வந்துட்டு தரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு சிக்கல் இருக்குது. இருப்பா, அதில் என்ன சிக்கல்னா, அந்த இப்போ நம்மளை பார்க்குறாங்க இல்லையா? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, இப்போ நீங்கள் இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு பிடிச்சி அவங்க அமௌண்ட்டு பே பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் தர முடியும். அந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க கொடுப்பாங்க. அது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாருக்கு வந்துட்டு 35 ரூபா போட்டு நம்மளுக்கு ஸ்டார் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரிஜினல் அமௌண்ட்டு, சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, ஒரிஜினல் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாருங்கிறதே கொடுப்பாங்க. 2வது ஸ்டார் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 335 ரூபா. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு ஸ்டார் கொடுப்பாங்க. ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க, ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார் தருவாங்களே வழிய, மற்றபடி யாருமே நம்மளுக்கு வந்து ஸ்டார் தர மாட்டாங்க. அது ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் வேறு யாரும் எனக்கு சொல்லித்தரல. எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாருக்குமே இதை பற்றி தெரியாது. யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், என்னங்கிறது கொண்டு எனக்கு தெரிஞ்ச அளவு கூட யாருக்குமே இங்கே தெரியாது. நம்ம ஒரு கடையிலேயே கேட்டால் கூட, ஃபோன் கடையெல்லாம் போய் கேட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி மானிட்டைசர் அப்ளை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு தெரியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இல்லை அந்த சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து மனம் உடஞ்சி போயிட்டேன். என்னடா நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி ஆகல. ஆனால் நிறையா பேர் யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறேன், ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. முழுக்க எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது பார்த்திங்கன்னா துர்கா காந்தி அக்கா வந்து நான் டெய்லியுமே அவங்களோட யூடியூப்பில் போட்டுக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேல்ரி, அந்த வீடியோவை டெய்லி ஒன்ஸ் ஒரு டைமாச்சும் பார்த்துட்டு தாங்க என்னோடய வீடியோ எடுக்கவே நான் தொடங்குவேன். அவங்க சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்னை யூடியூப்குள்ளே கொண்டு வந்ததுக்கு முழுமையான காரணமே அதுதான். சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லுறேன். என்னடா துர்கா காந்தி அக்கா பேர் எடுத்தால் நீ ஃபேமஸ் ஆகிடுவி அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. அது கண்டிப்பாக இல்லை. எனக்கு என் சிஸ்டர் மூலிமா தான் அவங்கள எனக்கு அறிமுகம் பண்ணாங்க, தெரியும். ஆனால் நான் அவங்க நேரில் மீட் பண்ணது கிடையாது, பார்த்ததும் இல்லை நேரில். ஆனால் அவங்க வீடியோலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஃபேனில் ஒருத்தின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுடைய வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் நானும் தொடர்ந்து ஃபேஸ்புக் கண்டிப்பாக எனக்கு ஓப்பன் பண்ணவே தெரியாது, சுத்தமாக எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. அதில் வீடியோ எப்படி போடணும், எப்படி வரும், லட்சமாக வியூஸ் போகும் அப்படின்னு சொன்னது கூட எனக்கு தெரியாது. அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 18 வீடியோக்கு மேலே போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகமாக போச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் சரி நம்ம இதுலேயும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் சேலரி எனக்கு வரப்போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா என்ன முழுமையான காரணம்னா, எனக்கு டாலர் சேரல. ஸ்டார் தான் பார்த்திங்கன்னா நம்ம டாலர்னு சொல்லுவோம். ஸ்டார் பார்த்திங்கன்னா எனக்கு சேரல. இருந்த ஒரு ஸ்டாரும் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு, ரெட் சிம்பிள் வந்துருச்சு. அது எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். கண்டென்ட் மானிட்டைசரில் மட்டும்தான் நம்மளுக்கு அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தெரிஞ்சாக்கா நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக துர்கா காந்தி அக்கா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் என்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.